எல்லாரும் பாப்ன்னு இதுக்கு முன்னுக்கு பேர் சொல்லி கூப்பிட்டு இருந்த பாப்ப எல்லாரும் டொமேட்டோ இல்லாட்டி தக்காளின்னு அழைக்கப்படும். அதனால ஆஃபீஸியலா உன் பேர் இதுக்கப்புறம் டொமேட்டோ இல்ல தக்காளின்னு தான் கூப்பிட்டு பேசுவேன். ஏன்னா அந்த பேர் கொஞ்சம் சரியில்ல. சரியா விளங்கல மைண்ட்ல. அதனால தான். இதுக்கப்புறம் நான் வந்து பொட்டேட்டோன்னு கூப்பிட போறேன். ஏன்னா, இதுக்கு முன்னுக்கு நான் எதுவுமே கூப்பிடல. அதனால பொட்டேட்டோ தான் உன் பேரு. அப்ப என் பேரு பொட்டேட்டோ. என் பேரு தக்காளியோ, டொமேட்டோவோ. அப்ப ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். சரி. நம்ம அதுல உள்ள அந்த கன்டின்யூ தான் பார்க்க போறோம். நீ பார்த்தியா அத ஃபுல் எபிசோடு? அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட். பார்த்தேன். ஆமா. சரி. அப்ப அதுல வந்து எனக்கு என்ன தோணுச்சு, தோன்றத தான் நம்ம பேசுவோம். தோன்றது யார் வேணா பேசலாம். இல்லப்பா அந்த தோன்றத தான் பேச போறோம் தானே? ஒரு கரெக்ஷன் நான் பாப் இல்ல, டொமேட்டோ. ஆமா. டொமேட்டோ. இப்ப தான் மாறுனனால கொஞ்சம் இதாகுது. சரி, சரி வரலல்ல. இந்த விஷயமும் ஆல்ரெடி அதான். போக சரியாயிரும் நம்புறோம். சரி. அவர ரக்ஸ் ரக்ஸ் யாருக்காவது தெரியலையோ இந்த விஷயம் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா பேர் ஃபுல் பேர் சொன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிருமோன்னு ஒரு பயம் தான். அவரோட சட்டை நல்லா இருந்துச்சு. ஏன்னா எப்பவுமே அவர் ஒரு டிசைன்னு சொல்லி ஒரு மாதிரியா எப்பவுமே போட்டுருப்பாரு. அப்புறம் 3 பேரோடையும் சட்டையும் ஒரு மாரி டீசென்ட்டா ஒரு மாரி ஆர்கனைஸா நல்லா இருந்துச்சு. முடிஞ்சாச்சோட பாத்தியாப்பா? டொமேட்டோ. ஆமா, நான் பார்த்தேன். சட்டை உண்மையாலே நல்லா இருந்துச்சு. ஏன்னா, அவரு எப்பவுமே ஒரு மாரி டிஃப்ரெண்டா பண்றேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லூசுத்தனமா பண்ணுவாரு. ஆனா, இது வந்து உண்மையாலே நல்லா இருந்துச்சு. ஆனா வந்து, அவரோட என்ட்ரி கொஞ்சம் மொக்கையா இருந்த மாரி ஃபீல் ஆச்சு. அவரு அவரோட ட்ரெஸ் அ என்ன சொல்ல இருந்துச்சோ அது முடிஞ்சிருச்சு. சரி. அடுத்து வந்து ஒரு அழிவுக்கு அப்புறம் அதாவது டிசாஸ்டருக்கு அப்புறம் இந்த ஷோவ பாக்க போறோம். என்னலாம் ஆகப்போதோப்பா தக்காளி. என்ன ஆகப்போதுன்னு நம்மளுக்கும் தெரியல. ஏன்னா, புதுசுன்னு சொல்லி பழசு மட்டும் தான் இருந்த மாரி இருந்துச்சு. முக்கியமா காப்பி நெறையா இருந்துச்சு. செட்டு மட்டும் இந்த செட்டு இந்த விஷயம் எல்லாமே செட் பண்ணியிருக்காங்களாடி. பாக்க எப்படி இருக்கு உனக்கு? பாக்க கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாமோ! அப்படின்னு தோணுது. ஆ ஆனா நார்மலாவே இவங்களுக்குள்ளேயே தானே இவங்க ஜே டிவின்னு புரியாதுங்க. அதையும் கமெண்ட் பண்ணுங்க. அது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பேர் ஃபுல்லா சொல்ல முடியாதனால ஒண்ணொண்ணுக்கும் சொல்லிடுறோம். இவங்களுக்குள்ளேயே தான் எல்லாமே பார்த்து பண்ணிப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே இன்வெஸ்டர் தனி ஆளுங்க தானே. மத்த சேனல் மாரி இவங்க எல்லாமே பேனலா வச்சுக்கல. அப்ப அந்த மாரி தான் பண்ணுவாங்க எப்பவுமே. இப்ப என்ன வேற சேனல்ல இருந்து ஆள கூட்டிட்டு மிக்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க டொமேட்டோ. ஆமா. பல பேர் இப்படிதான் நினைப்பாங்க. "என்ன வேற வேற ஆள கூட்டிட்டு வந்திருக்காங்க. புதுசா இருக்க" அப்படின்னு. புதுசு கிடையாது. பழைய பழைய சேனல்ல அதாவது ஜெய் டிவில நீங்க பார்த்தீங்கன்னா, பழைய பழைய இதுல வந்து இதே ஆளுங்க தான் கிடப்பாங்க. இதே ஆளுங்க தான். வேற யாருமே இல்ல. புதுசாலாம் யாரையும் கூட்டிட்டே வரல. சரி அப்படின்னா இன்னொரு விஷயம் பாத்தியா, அவங்களோட அந்த ஆரம்பிக்கிறப்ப அவங்க பேரெல்லாம் போட்டுட்டு சீசன் 6ன்னு போட்டுட்டு அந்த லோகோல 6ல அப்படியே நெருப்பு பத்திக்கிட்டே இருந்துச்சே. அது யாரோட பத்திக்கிட்டே இருந்தது? அவங்களோடயா? இல்ல பார்க்குற நம்ம எல்லாத்தோடயா? ஏன்னா சீசன் 2 தான் பெஸ்ட்டா இருந்துச்சு தானே டொமேட்டோ. அதுக்கப்புறம் அந்த மாரி இத கொண்டு வர பார்த்து நெருப்பு போடுறாங்களோ? அப்படி இல்ல. எல்லாரும் அப்படிதான் நெனச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் பேர் என்ன மாதிரியும் நெனச்சிருப்பாங்க. அதாவது என்னன்னா, அவங்க ஃபயரா கொண்டு வரேன் இதன்னு நெனச்சுட்டு, ரொம்ப நெருப்பே தீ பத்தி எரிய போற மாரி நடக்க போதுன்னு அவங்களுக்கு புரியலன்னு நெனைக்கிறேன். அதாவது மக்கள் வந்து அப்படிதான் நெனைப்பாங்கன்ட்டு. அந்த ஒரு படத்துல வருமே, நம்ப அதாவது இப்பதான் அவரு குயிட் பண்ணிட்டாருல்ல அவரோட பாலிடிக் இதுக்காக. அந்த படத்துல "பத்திக்கின்ற நெருப்பொன்று" என்ன சரியா சொல்ல தெரியல அந்த சுத்த தமிழ்ல. அந்த மாரி வருமா? அந்த மாரியா? அந்த மாரி தான். "நீ அப்பன்னா பற்ற வைத்த நெருப்பை பற்றி எரியும்" மாரி. ஆ சரி. அடுத்தது ரக்ஸ் சொன்னாரு. எடிட்டர் வந்து எடிட் பண்ணி அழகா போட்டுருவாங்கன்னுட்டு. ஆனா எங்க டொமேட்டோ அந்த அழகெல்லாம்? ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க அழகான கிளிப் எல்லாருமே பண்றாங்கல்ல, அது மட்டும் ரொம்ப நாள் எங்களோட ஷூட்டிங் போகுதுண்ணே. ரொம்ப நேரம் 2 ஹவர் அந்த மாரி சம்திங். அப்ப போறப்ப அந்த மாரி அழகான கிளிப் மட்டும் எடுத்து தான் நம்மளுக்கு அழகா காட்டுவாங்கன்னு சொன்னாரு. அவர்ட்ட போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப. அது நீ பார்த்தியா? ஆமா, நான் பார்த்தேன். ஏன்னா வந்து அழகா காட்டுவாருன்னு அவரே சொன்னாரு. ஆனா, இவ்வளோதான் அவங்களோட சேனல்ல வந்து அழகா காட்ட முடியும்னு நான் நம்புறேன். ஏன்னா வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமா தான் இருக்கு அந்த அழகே. அப்ப அழகுன்னு சொல்லி இந்த வார்த்தைய சொல்றாங்களா? ஏன்னா நம்ம பல பேர் பார்த்துருப்போம். அழகா இல்லாதவங்கலாம் அழகா இருக்காங்களேன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி கதை தான் இதுன்னு நான் நம்புறேன். இந்த சேனலோட கதை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப பேரு இந்த ஷோவோட கிளிப்ஸ் அவங்கவங்க சேனல் யூடியூப் சேனல்ல போட்டுக்கிட்டு இது பண்றாங்க தானே. ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து டெர்மினேட் பண்றாங்க. இல்ல காப்பிரைட் அடிச்சுட்டு ஏதாவது பண்ணிடுறாங்க. அதுக்கு பதில் சொன்னது தெரிஞ்சுச்சு பார்த்தியா? ஃபுல் எபிசோட் கவனமா தெளிவா பார்த்திருந்தவங்களுக்கு புரியும். உனக்கு பார்த்தியா அது? நான் பார்த்தேன். புகா தானே பதில் சொன்னாரு. பார்த்தேன். ஏன்னா வந்து ஆமா. பிச்சா ஆ அவரு தான். ஆமா. அவரு தான். அவரு வந்து என்னன்னா, அவரு சொன்னது வந்து அதாவது இந்த ஜெய் டிவிக்கு வேற வழி இல்ல. அவங்களா போட்டு சம்பாரிச்சா தான் உண்டு. மத்தவங்க எடுத்து போட்டுக்கிட்டா எப்படி? அதனால தான் காப்பிரைட்லாம் அடிக்கிறாங்க. ஆனா இந்த சேனல்ல நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப பேசுறதுக்கு சில விஷயம் சர்ச் பண்ணி கொஞ்சம் நம்மளோட தோணல் எல்லாமே தானே போடுவோம். இவங்களோட பேருக்கு ஜே டிவின்னு தானே ஆஃபிஷியல் நேமு. ஆனா மாமா டிவின்னு தானே சொல்றாங்க. அதுக்கேத்த மாரி எங்க மாமா வேலைய மட்டும் தான் பார்க்குற மாரி தெரிஞ்சுட்டு மட்டும் உனக்கு? ஆமா பொட்டேட்டோ. கண்டிப்பா இவங்க மாமா வேலைய மட்டும் தான் பார்க்குறாங்க. அது இன்னைக்குன்னு இல்ல. ஆரம்ப காலகட்டத்துல இத மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இதுதான் வேல. இதுதான் ஒரு பொழப்பாவே வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இரு. நம்ம சொ ஒண்ணு சொல்ல வந்தோம். ஏன்னா வந்து கெட்டாப் கெட்டிக்காரன், அப்புறம் இந்த ஜோக் சைக்கோ இந்த மாரியெல்லாம் பேர் வச்சிருந்தாங்கல்ல. இது எதுவுமே வந்து ஷூட்டா இல்லாம இருந்துச்சு. நீ என்ன நினைக்கிற? இத கேட்டுக்கிறேன். அப்புறம் மத்த கதைக்கு போவோமா? ஆ அது அது விஷயம் வந்து ஆனா சில பேத்துக்கு ஷூட் ஆச்சு. அதாவது நம்ம ராமாக்கும், நம்ம புகா, குர்ராய் அவருக்கும் ஷூட் ஆச்சு தான் நெனைக்கிறோம். என்டர்டெயின்மென்ட் எக்ஸ்பிரஸ், ஆமா, அப்புறம் வந்து முக்கியமா என்னமோ புகாக்கு சகல கலா வல்லவன் ஆமா, அது எல்லாமே நல்லா ஆமா. இருந்துச்சு. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆமா ஷூட் ஆச்சு தான். அத பத்தி என்னோட இது.
சரி, இப்ப நீ என்னமோ சொல்ல வந்தியே சொல்லு. ஆனா இதுக்கு முன்னுக்கு டொமேட்டோ அவங்கலாம் ஃபன் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு நெறையா ஒரு மாரி கிரிஞ்சா நெறைய மூவ்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க தானே டொமேட்டோ. ஆனா இப்ப ஹோஸ்ட், ஜட்ஜ் எல்லாருமே ஒண்ணா தான் எப்பவுமே மிங்கிளா ஃபன் பண்ணிக்கிட்டு ஒரு மாரி ஒண்ணா இருப்பாங்க. இப்பலாம் வந்து வேற ஒரு வெளிநாட்டு ஷோ, ஒரு அந்த மாரி ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் ஷோ மாரி தனியா ஜட்ஜ் எல்லாம் விவிஐபி மாரி 3 இடம் நாற்காலி போட்டு பார்த்தது தனியா உட்கார வச்சுட்டாங்க. பாத்தியா? அது இந்த ஷோ வேற மாரி நல்லா கிராண்ட் பெரிய ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் ஷோ மாரி கொண்டு போறாங்களா என்ன டொமேட்டோ? பார்க்க அப்படிதான் எனக்கு புரிஞ்சுச்சு. ஆ எனக்கு அப்படி புரிஞ்சுச்சு தான் பார்க்குறப்போ. ஆனா என்னன்னா, நீ வந்து வெளிநாட்டுல உள்ள ஷோஸ்லாம் நீ பார்த்துருந்தன்னா, அதுல வந்து தனியா உட்கார வச்சாலும் அது ஒரு மாரி கிராண்டா பண்ணியிருப்பாங்க. கிராண்டா பண்ணி அந்த இடத்த வந்து ஃபுல்ஃபில்லா பண்ணியிருப்பாங்க. இங்க வந்து ஏதோ கோச இடத்துல போயிட்டு ஒரு 3 பேர உட்கார வச்சுட்டு, இன்னொரு எம்ப்டியான ஒரு இடத்துல வந்து ஹோஸ்ட்ட உட்கார வச்சது வந்து பார்க்க ரொம்ப ரொம்ப மொக்கையா இருந்துச்சு. ஆமா, பார்க்க அவங்க ஒரு அந்த தனிமைய ஃபேஸ் பண்ணி இந்த ஷோவுக்கு வேலைக்கு வந்து ஒரு தனிமையா ஒரு மென்டல் ப்ரெஷர் குடுக்குறாங்க அவங்க எல்லாத்துக்கும். ஏன்னா, கிளிப்ஸ்லயே 2, 3 தடவ தான் அவங்கள டோட்டலாவே காமிச்சாங்க தானே? ஆமா, ஆமா. நான் நோட் பண்ணேன். அந்த ஜட்ஜஸ் வந்து 2, 3 தடவ தான் காமிச்சாங்க. அந்த 2, 3 தடவையுமே அவங்க மூஞ்சில வந்து ஸ்மைல் இருந்துச்சான்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்துச்சு. எங்கடா வந்து மாட்டிக்கிட்டோன்னு மாரி தான் இருந்துச்சு. ஆல்ரெடி அவரு மாட்டிட்டாரு தான். அதாவது இதுக்கு முன்னுக்கு அந்த மேட்சப் மேட் செஃப் யாரு? மேட்சப் ஹவுசி தெரியலனா கீழ கமெண்ட் பண்ணுங்க. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓ! நான் அவர சொல்ல. அவரு இப்ப தானே புதுசா வந்திருக்காரு. இன்னொருத்தர் பட்டி இருக்கார்ல. இல்லையா? அவரு தான். அவரு வந்து கண்டிப்பா அவருக்கு பழகுனனால சரியா இருக்கும். இவரு பழகாதனால சரியா இருக்காது. நான் அவரு ஹவுசி சொன்னாரு ஸ்ட்ரிக்ட்டா ஜாலியா இருப்பாருன்னுட்டு. அதுக்கு முன்னுக்கு ஒரு ஷோ பண்ணியிருந்தாருல்ல வேற சேனல்ல. அது நீ பார்த்திருக்கியா டொமேட்டோ? நான் பார்த்தது இல்ல. ஆனா அவரோட ஷார்ட்ஸ் அது எல்லாமே நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்க்குறப்போ அவரு ஸ்ட்ரிக்ட்டா தான் இருப்பாரு. அப்ப அவரோட இந்த ஷோல கொண்டு வந்திருக்காருன்னு பார்க்குறேன். ஒரு எபிசோட் தான் பார்த்துருக்கோம்ல. அவரோட அந்த வேன்னு ஒண்ணு இருக்கும்ல. அது இங்க இருக்கா? டச் இல்ல, பண்ணதுல? இல்ல. இங்க ஜெய் டிவிக்கு என்ன சொல்றாங்களோ அது மட்டும் தான் இருக்கு. ஏன்னா, அவரு அங்க பேசுறது வேற மாரி தான் இருக்கும். அவரோட சொந்த சேனல்ல ஷார்ட்ஸ்லாம் போடுவார்ல, அதுவும் வேற மாரி தான் இருக்கும். சரி. அப்ப பத்தி வந்து ஒரு தெரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்க. அது பிரச்சனை ஆயிரும்னு அந்த பேரு. பத்தி வந்து ஒரு மாஸ் பஞ்ச் டயலாக் அடிச்சிட்டு இருந்தாரு. நீ பாத்தியா? பேசிட்டு இருக்கிறப்ப. அவரு வந்து என்னது? சொன்னாரு, இப்பதான் சொன்னாரு, இப்ப சொன்னாரு. ஆமா 7 மாசம் ஆனாலும் அந்த கம்பீரம் குறையல. அந்த மாரி ஒரு மாரியா சொன்னாரு. அப்ப பு புகாவும் சொன்னாரு கூட சேர்ந்து. அது ஏன் இந்த ஷோ மாதிரி அவரோட அந்த கெரியர் இருக்குல்ல, கேட்டரிங் சாப்பாடு சமைக்கிறது. அந்த மாரி போனோனே அதாவது இந்த சொன்ன 2 பேரோட விருப்பமோ, அப்படிதான் எனக்கு புரிஞ்சுச்சு டொமேட்டோ. ஏன்னா ஒரு மாரி ஒரு சர்க்காஸ்டிஸ் மாரி இருந்துச்சு. ஆ ஆமா, ஆமா. ஒரு வேளை இருக்கலாம். ஏன்னா வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஆனா எனக்கு என்ன புரிஞ்சுச்சுன்னா, உனக்கு அப்படி புரிஞ்சுச்சு. எனக்கு என்ன புரிஞ்சுச்சுன்னா, இன்னும் அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு இன்னும் இங்க வந்திருக்கீங்களே என்ன மாதிரியே, அந்த கம்பீரம் குறையலையே அப்படின்னு மாரி இருந்துச்சு. ஓ! அப்படியா? சரி. நம்ம ஹவுஸ் அவர பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது, அவர கேட்டாங்க. புகா சொன்னாரு, "பாத்தியா நாங்க தான் சொன்னோமே, பெருசா பண்ண போறோம்னுன்ட்டு." என்ன அர்த்தம் டொமேட்டோ? தக்காளி? பெருசா பண்ண போறோம்ன்னு சொன்னத பத்தி சிம்ப்ளி வேஸ்ட்டுன்னு நெனைக்கிறேன். அப்படின்னு ஒரு அர்த்தம்னு நெனைக்கிறேன். அப்ப இவங்களோட என்னமோ ஒரு லோகோ, ஒரு மோட்டோ மாரி ஜென் போல்ட் ஏதோ கருமம் வச்சிருக்காங்களே அது? அதாவது இதுக்கு முன்னுக்கு டபுள் மீனிங் தான் அதிகமா பேசுவாங்க. இந்த ஷோன்னு இல்ல. இந்த ஜெய் டிவிலயே டபுள் மீனிங், மாமா வேலை இதுதானே அதிகமா பார்ப்பாங்க. ஸோ, அதனால வந்து இப்ப ஏன் இந்த மாரி வச்சிருக்காங்கன்னா, ஜென்ஸின்னா என்ன? இப்ப வந்து ஐயோ! 2கே கிட்னா இப்படிதான் இருப்பாங்க. அப்படின்னு ஒண்ணு இது பண்ணி வச்சிருக்காங்கல்ல இல்லாத விஷயத்த. எல்லாரும் யார் யார் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருப்பாங்க. ஆனா அந்த விஷயத்த கிரியேட் பண்ணனால, இன்னும் அதிகமா டபுள் மீனிங், அசிங்க வேலையெல்லாம் இதுல பார்க்கலாம் நல்லான்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஆ. சரி அப்புறம் இன்னொருத்தர் அவரு கான்டெஸ்டன்ட்டா வந்திருக்காரு. அவரு குக்கா வந்திருக்காரு தான். ஆமா. அவரு நம்ம பாஸ் சேனல்ல ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இப்ப இங்க வந்திருக்காரு. அவரு ஆல்ரெடி அந்த ஷோலயே ரொம்ப கோவப்பட்டாரு. இப்ப இங்க வந்து குக்கா வேற வந்திருக்காரு. அந்த ஷோல பரவால்ல கேரக்டர் அதே மாரி இருக்கும். ஏன்னா 24/7 பார்க்கறனால அவரோட கேரக்டர் என்னதான் நடிச்சாலும் அவர்கிட்ட இருக்கிற அந்த கேரக்டர் நடிப்பு மட்டும் தான் அவர் கொண்டு வர முடியும். இந்த ஷோ ஆல்ரெடி எடிட் பண்ணி நெறைய போய் ஃபேக் நெறைய அந்த மாரி நல்லா காட்டுறோம்னுக்காக இந்த மாரி எல்லாம் பண்ணுவாங்கல்ல. இங்க இங்க எந்த சிலிண்டர் தூக்கி யாரு அடிக்க போறாரு? அப்படின்னு தோணுச்சு. சிறப்பா இருக்கு. ஆ, ஆமா. அது வந்து உண்மையான கேரக்டர் தான் அதுல இருக்கும். ஆனா எடிட் பண்ணி காட்டுவாங்க. இப்ப அவரு சிலிண்டர் தூக்கி வேற ஆள அடிக்க போனா, வேற ஆள அடிக்கிற மாரி காட்டியிருப்பாங்க அந்த பெரிய ஷோல. ஆனா இதுல வந்து அவரு அடிக்க போலன்னா, கட் 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 எடிட் திருப்பி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஃபுல்லா ஸ்கிரிப்ட் தானே. ஆமா. இப்ப நீ ஃபுல்லா ஸ்கிரிப்ட் தானே சொன்னோன்னு தோணுச்சு. இவங்களோட சிம்பிளா சொல்லணும்னா, அந்த 4 பேர் வச்சு 4 மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கியா டொமேட்டோ? கேள்விப்பட்டுருக்கேன். அந்த மாரி இவங்களே அந்த 4 பேர் வச்சு 4 மாரி செட் பண்ணி பேச வைக்கிறாங்க. ஆல்ரெடி பாத்தியா டொமேட்டோ? அந்த மாரி ஒரு ஃபார்மட் கொண்டு வராங்க தானே? ஆ, ஆமா. அந்த மாரி ஒரு மெத்தட்ல போயிட்டுருக்காங்க. இந்த மாரி வந்து 4 பேர் வச்சு 4 விதமா பேசுறது. ஆனா நாங்க எங்களையே கழுவி ஊத்திப்போம்ன்னு சொல்லிட்டு ஒரு இது கொண்டு வர பார்க்குறாங்க. ஆரம்பத்துலேருந்து அது பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்க அவங்கள கழுவி ஊத்துறாங்களோ இல்லையோ, ஊரே அவங்கள கழுவி ஊத்துது. அதுதான் பெரிய கதையா இருக்கு. ஆமாமா. ஏன்னா இவங்களோட அந்த ஸ்டாண்டர்ட் வந்து கழுவி ஊத்துற ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி தான் ஷோவே பண்ணுவாங்க போல தானே டொமேட்டோ? ஆமா, ஆமா. சரி. அப்ப அவங்களோட அந்த ஒரு ப்ரோமோ யாரோடையோ ப்ரோமோ.
சரி ஞாபகம் இல்ல. ஆனா யாரோட ப்ரோமோ ஆல்கோஹால் ட்ரிங்க்ஸ் எல்லாம் காமிச்சிருந்தாங்க பாத்தியா? பெரிய சேனல் ஹாய் ஸ்டாண்டர்ட் ஷோ ஓ! அப்படி. நம்ம பாய் இருங்க பாய் அவரோட தான். ஆமா. அவரோட ஏன் அப்படி பண்றாங்களா? பெரிய ஷோன்னு இது பண்ணி. தெரியலையே அவரு ஆல்ரெடி நைட் ஃபுல்லா குடிச்சிட்டு இருப்பாரோ! இல்ல நம்மளுக்கு தெரியாது. அவங்க அப்படிதான் காமிச்சிருந்தாங்க. அவர் என்னமோ பெரிய குடிகாரன் மாதிரி. அதனால எனக்கு தெரியலையே! ஓ! அவரோட ப்ரோமோ தானே. அவரோட ப்ரோமோன்னு சொன்னது தான் இன்னொன்னும் ஞாபகம் வருது. அவரு ஜூ பாய். அந்த ஜூ பாய் ஆல்ரெடி சும்மா தான் பாஸ் வந்து கப்ப அடிச்சிருப்பாரு. இப்பயும் அதே சும்மா இருந்து கப்ப அடிப்பாரோ? இல்ல, இல்ல. அவரே சொல்ட்டாரு ஒரு ப்ரமோஷனுக்காக தான் வந்திருக்கேன்ட்டு. சும்மா இருந்து கப் அடிப்பாரான்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு 2 வாரத்துல வெளியாயிருவாருன்னு சொல்ல முடியும். நீங்க போயிட்டு வாங்க. நீங்க ரொம்ப நல்லா சமைச்சீங்க சார் அப்டி சொல்லி அனுப்புவாங்க. ஆமா, ஆமா. நீ சொல்றத பார்த்தா அப்படிதான் இருக்கு. இந்த ராமா, அவர் பேரும் தெரியலன்னா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கீழ கமெண்ட் பண்ணுங்க. புரிய வச்சுக்கலாம். அவரு பேர் அவரப்ப ரொம்ப சிரிப்பா இருந்துச்சுல்ல. ஆல்ரெடி எல்லாம் நெகட்டிவ் மட்டும் இல்ல. சில சில பாசிட்டிவ் சிறப்பான விஷயம் அந்த மாரி இருக்கு தானே டொமேட்டோ. அதுல ஒண்ணு தான் இதுவும். அவர் பேர் அப்ப ரொம்ப அந்த மாத்திக்கிட்டாரு சாங் போட்டிருந்தாங்கல்ல. அப்ப அதுவும் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதுவும் அமையிற மாரி கொண்டு வராங்க பாத்தியா டொமேட்டோ. அந்த பேரெல்லாம் விஷயம்லாம். ஆமாமா. அது எல்லாமே ஸ்கிரிப்ட் தான். அது நம்மளுக்கு தெரியும்ல பார்க்குறப்ப. ஆனா வந்து பச்சை ஸ்கிரிப்ட்ன்னு காட்டுனா அது நல்லா இருக்காது தானே. ஒரு என்டர்டெயின்மென்ட்டா பார்த்தா தானே நல்லாருக்கும். அந்த மாரி ஒரு கப்பல் வந்து இந்த 2 பேர் தான் இருந்தாங்க. கப்பல், பேர், கொம்போ என்னன்னா சொல்லலாம். இந்த 2 பேர் இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே ஃபன்னா இருந்துச்சு. ஆமா. இன்னொரு விஷயமும் நல்லா இருந்துச்சு டொமேட்டோ. அதாவது அந்த விவசாயம், அந்த ப்ரோமோ, அந்த நேச்சுரலா ஒரு ப்ரோமோ அவரோட இருந்துச்சா, அந்த ஷூட் பண்ணியிருந்த விதம், அந்த ப்ரோமோ, அந்த என்வைரன்மென்ட் எல்லாமே உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அவரோட மட்டும் ரொம்ப கொஞ்சம் கூட இருந்துச்சு மத்தவங்களோட விட தானே? ஆமாமா. அந்த நந்து அவரு தானே. ஆ. அவரோட ஆமா அப்படி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரோட காட்டுன அந்த ஷாட்டு, அந்த இடம், அவர் உண்மையிலேயே அந்த வாழ்ற லைஃப் ஸ்டைல் எல்லாமே உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா. டொமேட்டோ உன்ட்ட ஒண்ணு கேட்கணும்னு நெனச்சேன். ஏன்னா ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒண்ணு தோணுச்சு. இந்த வாட்டி எல்லாம் நல்லா கொஞ்சம் அதாவது பேசிக்லேருந்து நல்லா குக் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. அதாவது குக் பண்ண தெரியும். அந்த மாரி ஆளுங்கள கொண்டு வந்திருக்காங்கல்ல டொமேட்டோ. நீ கவனிச்சயா? ஆமா. ஏன்னா போன வாட்டி எல்லாமே குக் பண்ண தெரியாதவங்கலாம் ஃபைனல் கூட்டிட்டு வந்து வின்னராலாம் ஆக்குனாங்கல்ல. வின்னர் ஆக்குனவங்கள நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். அவங்க உண்மையிலேயே ஆரம்பத்துலருந்து நல்லா குக் பண்ணாங்க. வின்னர் தவிர்த்து மத்த ஃபைனல்ல வந்த எல்லாருமே ரொம்ப கேவலமான ஒரு குக்கே பண்ண தெரியாது. பேசிக் சென்ஸ் கூட இல்லாத ஒரு ஆளுங்க. ஸோ அந்த மாரி ஆளுங்கள கூட்டிட்டு வந்துட்டு இது பண்ணாங்களா, அதனால இந்த வாட்டி ரொம்ப அசிங்கப்பட்டாங்க அதனால. அதனால வந்து இந்த வாட்டி நம்ம வந்து பேசிக் மெத்தட் தெரியிறவங்க, அதாவது ருசியாலாம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனா சமைக்கிறத அவங்க லைஃப் ஸ்டைலா வச்சுக்கிறவங்க. அப்புறம் அந்த ரக்ஷா கூட சொல்லியிருப்பாரு. இந்த மாரி வந்து சமைக்கிறது கூட அவங்க வந்து வேல்யூ தெரிஞ்சவங்க சாப்பாட பத்தின்ட்டு. அந்த மாரி ஆள கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஆமாமா. ஒரு வேளை இந்த வாட்டி கொஞ்சம் டஃப்பா கொஞ்சம் ஃபைட்டிங் அந்த ஒரு மாரி அந்த கத்துக்கள கொண்டு போக போறோம். ஸோ அவரு ஆமா நீ சொன்ன மாரி அந்த வெல்கம் பண்றப்ப கொஞ்சம் சிம்பிளா அழகா சொல்லியிருப்பாரு இத பத்தி தானே டொமேட்டோ? ஆமா, ஆமா. சிம்பிளா அழகா சொல்லியிருப்பாரு. அந்த கட்டத்துல வந்து அப்ப ஆனா வந்து ஃபைட்டா போகுமான்னு நம்மளால சொல்ல முடியாது. எப்பவுமே நம்மளுக்கு விஜய் டிவி வருஷம் காலம் காலமா தெரியும். என்ன அசிங்கப்பட்டாலும் ஃபைட்டாலாம் அவ்வளோ பெருசா போகாது. ஓரளவுக்கு ஆனா கொஞ்சம் பெட்டரா கொண்டு போவாங்களோ! அப்படின்னு நெனைக்கிறேன். ஓ! அப்ப இன்னொரு விஷயம் அந்த கொடைக்கானல் அந்த சந்தோஷம், அந்த காமெடி பாத்தியா? சூப்பர் ஜி அப்படின்னு சொல்ற மாரி இருக்கு. தானே? ஆமா. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே சூப்பர் ஜி, சூப்பர் ஜின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்துச்சு தான். ஆனா அவரு வந்து உண்மையிலேயே அவர பத்தி சொல்லணும்னா, அவரு உண்மையிலேயே நல்லா பண்றாரு. புகா மாரியே பண்றாரு. நெறைய பேர் காமெண்ட்ல போட்டிருந்தாங்க. இந்த ம். மாரி வந்து புகா வந்து நல்லாவே பண்ணல. இவரு தான் பெட்டரான ஆளு அப்டின்ட்டு. அப்படியெல்லாம் யாரும் கிடையாது. புகா வந்து நெறையா எத்தனையோ சீசன் வந்துட்டாரு. இப்ப தான் அவரு சீசன் வந்திருக்காரு. கரெக்ட் தானே பொட்டேட்டோ? ஆமா. அந்த புகாவும், ராமாவும் சேர்ந்து ஒரு தக் லைஃப் மாரி ஒரு விஷயம் ரொம்ப ஹைலைட்டா ஃபர்ஸ்ட்டு இடம் புடிச்சுச்சு எனக்கு வந்து உனக்கு புடிச்சதில்ல. அவர் 2 பேரும் பேசியிருப்பாங்க. அப்ப என்ன தோணுச்சுன்னா, எதுக்குடா இந்த மானக்கட்ட பொழப்பு அந்த படம் டயலாக் இருக்குல்ல, அந்த மாரி தான் தோணுச்சு. அப்ப அந்த கட்டம் நீ கவனிச்ச? ஏன்னா இவங்க நெறைய ஜால்ரா பேச்சு போய் சர்காஸ்டிக் இந்த மாரி அவங்க கழுவி ஊத்திக்கிட்டு ஒரு மாரி ஷோ இந்த மாரி ஃபன்னு சொல்லி இந்த மாரி கொண்டு போறாங்க இந்த ஷோ. இந்த மாரி எங்க சேனல்லயே இந்த மாரி நெறைய கான்செப்ட் இருக்கு. ஏன்னா பாட்டு பாடுற அந்த ஜட்ஜ தூக்கிட்டு வந்து சமையல்ல போடுவாங்க. சமையல் இடத்துல வந்து வேற இடத்துல போடுவாங்க. டான்ஸ்ல போடுவாங்க. எதுவுமே தெரியாத ஆளுங்கள தானே இந்த மாரி ஒண்ணு பண்ணுவாங்க. அந்த கட்டம் பாத்தியா? ஆனா அவன் சொன்ன வார்த்தை செம்மையா இருந்துச்சு. டோட்டலா சொல்லணும்னா. நீ கவனிச்சியா அத? கவனிச்சேன், கவனிச்சேன். அது வந்து மத்தவங்க நாங்க சமைப்போம். ஆனா மத்தவங்களுக்கு பாராட்டணும்னு ஆமா. சொல்லுவாரு. அப்புறம் ராமா சூப்பரா சொல்லுவாரு. புதுசுன்னு சொல்லி எல்லாமே பழசு தானே கொண்டு ஆமா, வந்திருக்கீங்கன்னு ஆமா. சொல்லுவாரு. சிறப்பா இருந்துச்சு. உண்மையிலே அது ஃபன்னா இருந்துச்சு. ஆனா நீ சொன்ன மாரி தெரியாதவங்கலாம் கொண்டு வந்து போடுறது வந்து அவங்க நெனச்சுக்கிட்டாங்க. உலகத்துல வந்து டேலண்ட் வந்து எல்லாருக்கும் வந்து எல்லா டேலண்ட்டும் இருக்கும். எல்லாத்துக்கும் எல்லா டேலண்ட்டும் இருக்காது. அவங்க அவங்களுக்குள்ள ஒரு டேலண்ட் தான் இருக்கும். அது புரியாதுன்னு நெனைக்கிறேன் இந்த சேனலுக்கு. ஆமா. ஏன்னா டோட்டலா இந்த எபிசோட் பார்க்குறப்ப எல்லா கன்டென்ட், எல்லா கிளிப்ஸ், எல்லா விஷயத்த விட இது சரியான ஹைலைட். ஏன்னா, நீ எல்லாரோட மூஞ்சி பாத்தியா? அப்படியே பேய் அறைஞ்ச மாரி இருந்துச்சு. கன்டென்ட் அவங்க ஆக்ஷன்னு சொல்லி தான் பண்றாங்களா? இல்ல அந்த கிளிப் மட்டும் அப்படியே ஒரிஜினலா இருந்த மாரி ஒரு ஃபீல் ஆச்சு. இதானே? ஆமா அந்த கிளிப் மட்டும் ஒரிஜினலா இருந்துச்சு. ஏன்னா மத்தது வந்து அந்த சீன் எடுத்து இங்க தூக்கி போடுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் இந்த கிளிப் நம்மளுக்கு பார்க்குறப்போ சிலது தெரியும்ல. ஆமா இது வந்து ஒரிஜினலா இருக்குன்னு அந்த மாரி இருந்துச்சு. ஆ அப்ப இந்த விஷயத்துக்கு அப்புறம் இன்னொரு டயலாக்கும் தோணுச்சு அந்த கட்டானால. ஏன்னா, இவங்களே பொம்மை வைப்பாங்களா? இவங்களே பொம்மை எடுப்பாங்களாம். அந்த மாரி ஒரு விஷயத்த செட் பண்ணி ஷூட் பண்ணியிருக்காங்க. கவனிச்சிருக்க மாட்டோம்? ஆமா. கவனிச்சேன், கவனிச்சேன். உண்மையாலேயே எல்லாமே அப்படி மட்டும் தான் இருந்துச்சு. அவங்களே செட் பண்ணிட்டு, அவங்களே வைக்கிறது. இதுக்கு பேர் என்னான்னு எனக்கு தெரியல. அவங்களுக்குள்ளயே சம்பளம் குடுத்துக்கிட்டு, அது பேசாம அவங்களே வந்து பார்க்கலாம்னு நெனைக்கிறேன். மத்தவங்களுக்கு அத வந்து ஒளிபரப்பு பண்றதுக்கு பதிலா. இன்னொரு விஷயம் சொல்லணும்னு தோணிருந்துச்சு. அப்ப பார்க்குறப்ப, இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. அந்த பூன்னு ஒரு கேரக்டர் இருக்காரு டொமேட்டோ. அவர்
சிம்பிளா சொல்லணும்னா வேஸ்ட்டுன்னு மாரி தோணுச்சு. உனக்கு? நீ சொல்றது பூவா? அவரா? பாடுறவரு? ஆ. அவரு உண்மையிலேயே சிம்பிளி வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப நடிக்கிறாரு. ஏன்னா, இதுக்கு முன்னுக்கு வந்து அவரு எந்த ஷோலயும் வராத மாரி இப்ப தான் தடவ வர மாரி ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்றாருன்னு எனக்கு தோணுச்சு. ஆமாங்க. பார்க்குறப்ப கூட டொமேட்டோ அவர் வந்து புதுசா இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஷோவுக்கு வந்து அப்படியே பேந்த பேந்த இடத்துல முழிச்சுக்கிட்டு ஏன்னா ஆல்ரெடி அவரும் இந்த சேனலோட ஒரு ஃபேமிலின்னு தானே? ஆல்ரெடி அவரு சின்ன வயசுலேருந்து இங்க தானே இருக்காரு. வளர்ந்துக்கிட்டு தானே இருக்காரு. ஆனா, அவருக்கு தெரியாது. இதுதான் புதுசு. ஆமா. ஒரு வேள கிளிப்ல எடிட் பண்ணி தூக்கிட்டாங்களோ டொமேட்டோ? இருக்கலாம், இருக்கலாம். சரி சொல்லு டொமேட்டோ. அடுத்தது உனக்கு என்ன இது புரிஞ்சுச்சு? அப்ப நம்ம பிபிஎஃப் மனசாட்சி யாருனாவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த மாரி விஷயம்லாம் நெறையா என்ன தோணுதோ, அது உங்களுக்கும் தோணியிருக்கலாம். அத பத்தியெல்லாம் பேசுவோம். அந்த மாரி விஷயம்லாம் இருக்கிறப்ப நீங்க லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, காமெண்ட்லாம் பண்ணுங்க. அப்பதான் எங்களுக்கும் என்ன ஏதாவது சரி பண்ணிக்கணுமா எதா இருந்தாலும் தெரிய வரும். டொமேட்டோ உனக்கு ஏதாவது இருக்கா? இத பத்தி வேற பேச? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா, இந்த ஷோல வந்து நம்ப குறை இதெல்லாமே சொல்றோம்னா, நல்லதும் சொல்லணும்ல. அதனால கண்டிப்பா இருக்கு. இப்ப வந்து இந்த ஜிகே இருக்கார்ல, அதாவது கருப்பு. ஆ. ஆ அவரு இருக்கார்ல, அவரு அப்புறம் வந்து ராமா கூட பேர் ஆனாங்கல்ல, ம். இவங்கலாம் வந்து கண்டிப்பா நல்லா குக் பண்ணுவாங்கன்னு என்னோட எண்ணம். அப்பன்னா ஷோ விட்டு தூக்கிருவாங்களா டொமேட்டோ சீக்கிரமா? தூக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசியா வர வைப்பாங்க. அந்த மாரி பண்ணுவாங்க. ஓ! இதுல வாயில் காட்டுன்னு ஒரு மேட்டர் வேற இருக்கு டொமேட்டோ. ஆமா, அந்த மாரி தான் பண்ணுவாங்கன்னு நான் நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த கைய வெட்டுனாங்கல்ல பிபி ஷோல. அது வைரல் ஒரு விஷயம்ல அப்ப. ஆ அவங்க எப்படி வந்து அசிங்கப்படுத்தி வெளிய அனுப்புனாங்களோ, இப்ப அவங்கள கூட்டு வந்து வச்சிருக்கிறனால, அவங்கள ஃபைனல் வரைக்கும் கொண்டு வருவாங்க. ஆனா, அவங்க நல்லா சமைப்பாங்கன்னு தான் நான் நெனைக்கிறேன். என்னோட பெர்சனல் படி அ, பார்க்குறப்போ. அவங்க வந்து ஒரு இதுக்கு முன்னுக்கு வின்னர் ஆனாங்கல்ல லாஸ்ட் சீசன்ல. அ, அவங்க அப்புறம் வந்து இந்த பரபரப்பா இருந்தார்ல அஷ் அப்படின்னு ஒரு பேர்ல அ. சீசன் 2ல அவரு, ஓ! இந்த ஷோலயே? இந்த ஷோல அ. அவரு, இவங்கள மாரி எல்லாம் இவங்க சமைப்பாங்க. இவங்களோட வந்து டிஃபரெண்டா கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஆனா டொமேட்டோ ஏன் இவங்கள மட்டும் ஒரு ஒரு சில பேர மட்டும் எடுத்து இந்த விஷயத்த கம்பேர் பண்ணி சொல்ற? அது கொஞ்சம் நம்மளுக்கு தெரியும். மத்த பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் புரியிற மாரி சின்னதா? சின்னதா சொல்றேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து ஜோடியாக் சைன்னு ஒண்ணு பேசியிருக்கோம். அது வந்து நெறைய பேர் பார்த்துருக்கீங்க. வேணும்னு கூட கேட்டுருக்கீங்க நெறைய பேர் போஸ்ட்ல கூட. ஸோ அந்த மாரி கம்பேர் பண்ணி தான் நான் சொல்றேன். ஸோ இத பார்க்குறப்போ உங்களுக்கும் புரியும். அது இதுக்கு முன்னுக்கு பாஸ் சேனல்லாம் இது பண்றப்ப எப்படி உங்களுக்கு தெரியும்னு சில பேர் கேட்டிருந்தாங்களா? அந்த மாரியா? ஆமா. எப்படி உங்களுக்கு தெரியுது? கரெக்ட்டா சொல்றீங்கன்னு கூட சில பேர் சொல்லியிருந்தாங்க. ம். உங்களுக்கு புரியலன்னா நான் சொன்ன ஆளுங்கலாம் கம்பேர் பண்ணி பாருங்க. அதே மாரி எக்ஸாக்ட்லி பண்ணுவாங்க. சேம் கேரக்டர்ல அதான் டொமேட்டோ? அதான் நான் சொன்ன ஜிகேவும், அந்த ராமா கூட கொம்பு ஆனவங்களும், அப்புறம் ராமாவும் எல்லாருமே சமைக்கிறப்போ சீரியஸ் ஆயிருவாங்க பாருங்க. ஏன்னா, அவங்க தான் அவங்களோட கேரக்டர். ஸோ அதுதான் அவங்க சீரியஸா பண்ணுவாங்க. ஆமா. இந்த இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல காணோமே காணோம் 2, 3 தடவ காமிச்சாங்க. அதுக்கப்புறம் பெருசா இருந்தாங்களா இல்லையான்னே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு டொமேட்டோ. அடுத்தது உனக்கு என்ன இருக்கு? அடுத்தது வந்து இன்னொருத்தவங்க வந்து ஷபான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கண்டிப்பா நல்லா குக் பண்ணுவாங்க. இந்த வாட்டி அவங்க சிம்பிளா குக் பண்ணியிருந்தாங்க. மொதல்ல ப்ரவுன் கோகோனட் கறின்னு சொல்லிட்டு ஒண்ணு குக் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அதான் சொன்னாங்கல்ல ஜட்ஜஸ் ஏன்னா உங்கள 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 பத்தி தெரிஞ்சுக்கிறது என்னவோ, அந்த லெவலுக்கு உங்களுக்கு என்ன வருதோ அது சமைச்சுட்டாங்க. அதாவது என்ன வருதுன்னா, முட்டை பொரிக்கிறது அந்த மாரி இல்ல. மொத அந்த சமையல்ல தான் உங்களுடைய நீங்க யாருன்னு தெரிய வரணும். அந்த மாரி தான் சமையலே குடுத்துருந்தாங்க ஷோல. ஆமா. உங்களுக்கு என்ன வந்து ஐடென்டிட்டி உங்களோட ஐடென்டிட்டி என்னவோ அதுன்னு சொல்லி குடுத்துருந்தாங்கல்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ஷபாவும் ரொம்ப நல்லா சமைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி நெறைய பேர் இப்ப நான் சொன்ன ஆள்லாம் அப்பன்னா தூக்கிருவாங்க டொமேட்டோ அதானே? ஏற்கனவே லாஸ்ட் சீசன்ல ஒருத்தர வச்சு வச்சு செஞ்சாங்க ஞாபகம் இருக்கா? அவர் பேரு வந்து அக்ஷ் அப்படின்னு வரும். ஆமா. மூஞ்சியே ஒரு பா மாரி செத்த மாரி ஆயிடுச்சு. ஏன்னா, பாவமா இருப்பாரு. ஆனா அவரு உண்மையிலேயே நல்லா குக் பண்ணுவாரு. கலரா கண்ணு இருக்குமா அவரு தானே? ஆமா. அந்த மாரி தான் ஷபா. ஸோ அவங்கள தூக்கிருவாங்க தான் நெனைக்கிறேன். ஆனா அவங்க நல்லா சமைப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து இன்னொரு ஆள் பத்தி நம்ம சொல்லணும். அவங்க தான் வந்து நம்மளோட கண்ணா அப்படின்னு பிபில ஒருத்தர் இருந்தாரு. அ, அவரோட ஒய்ஃபு. அ. அவங்க இருக்காங்கல்ல. ஓஹோ! புரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு. அவரு ஒரு மாரி கோவமே பட மாட்டாருல்ல. நம்ப இவருக்கு சமம். கோவமே அவருக்கு வராது. அப்படிப்பட்ட ஒரு நடிப்பு. அதானே? ஆமா. அவங்க வந்து எப்படி குக் பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து லாஸ்ட் சீசன்ல இருந்த அந்த யூடியூபர் இருக்கார்ல, ஒரு யூடியூபர் வந்தாரே. ம். அந்த மாரி தான் கண்டிப்பா குக் பண்ணுவாங்க. அப்புறம் ஓ! ஏதோ படம் ஓட்டிட்டு இருந்தாரே! ம். ஆமா. அந்த மாரி குக் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த பிபில ஒருத்தவங்க வந்து தர்ஷ்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. லாஸ்ட் சீசன்ல சும்மா அழுந்துகிட்டு, நடிச்சுக்கிட்டு சீக்கிரமா தூக்கிட்டாங்க. ம். அதே எக்ஸாக்ட்லி தான் இவரோட ஒய்ஃபு. ஸோ அதே மாரி பண்ணுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா இவங்க வந்து சூப்பரா குக் பண்ணுவாங்கன்னு கடைசி வரைக்கும் கொண்டு வந்துருவாங்க. அதாவது ரொம்ப இந்த பப்ளிசிட்டி பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். சீன் நெறைய போடுவாங்கன்ட்டு தேவையில்லாம. கண்டிப்பா. அவங்க ரொம்ப சீன் போடுறாங்கன்னு பார்த்தாலே தெரியலையா? கட்டத்துல இருந்தே அப்படிதான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் உப்பு சப்பு இல்லாதது இல்ல. அப்படியெல்லாம் பேசுனாங்கல்ல. ஏன்னா இவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் புரியாது போல. ம். அப்படின்னு மாரி பேசுனாங்க. ஆனா இன்டர்வியூல வேற மாரி பேசுனாங்க. வேற இடத்துல வேற மாரி பேசுறாங்க. இந்த கொஞ்சி கொஞ்சி பேசுறது எதுக்குன்னு நம்மளுக்கு புரியல. ஆனா வந்து அந்த மாரி தான் அவங்க பண்றாங்க. ஸோ ம். அவங்க வந்து நல்லா சமைக்க மாட்டாங்க. பட் நல்லா சமைக்கிறாங்கன்னு சொல்லி கொண்டு வருவாங்க. ம். கொஞ்சம் டீ குடிச்சுக்கலாமா டொமேட்டோ? அடுத்தது இருக்கா எதாவது டொமேட்டோ? அடுத்தது வந்து இந்த காஷ்மீர்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்கார்ல. அவர பத்தி எனக்கு தெரியல. பட் அவரோட பிஹேவியர் பார்க்கறதுக்கு எனக்கு என்னமோ இர்ஃபான் சொல்லலாமான்னு தெரியல. சரி சரி அதான் சொல்லிடுறேன். ஃபைன் அந்த மாரி சொல்லிக்கலாம் ஆ டொமேட்டோ.
சரி அவரோட நம்ம பார்ப்போம் தான். அதனால வந்து அவர் மாதிரி பண்றாரோ அப்படின்னு நெனைக்கிறேன். அப்ப போக போக ஹேட்டர்ஸ் நெறஞ்சிரும் தானே? ஏன்னா, இப்ப இத பத்தி நான் பேசுறப்ப இன்னொன்னும் தோணுச்சு. ஆனா நார்மலாவே இங்க நம்ப வியூவர்ஸ் இருக்குல்ல, நம்மளோட ஒருத்தவங்க ஃபேன் அவங்க தான் ஜெயிக்கணும்னு அப்படின்னு நெனச்சுப்போம். அவங்கள ஜெயிக்கவே வைக்க மாட்டாங்கல்ல? அந்த மாரி இந்த வாட்டி நடக்குமோ? ஏன்னா, நெறைய அசிங்கப்பட்டு ஒரு அழிவுக்கு அப்புறம் தான் இது வந்திருக்கு தானே டொமேட்டோ? ஆமா. ஆனா போன வாட்டி வந்து நெறைய பேர் ஹேட்டர்ஸ் இருந்து தான் அவங்க வின் பண்ணாங்க. ஆனா அவங்களோட குக்கிங் வந்து உண்மையாலேயே நல்லா இருந்துச்சு. அது யாரும் பார்க்கலன்னு நெனைக்கிறேன். அது வந்து ஒரு ஒரு பிரச்சனை ஆயிருச்சு. ஏன்னா, இப்ப நான் சொன்னபடி பார்த்தாக்கா, ஒருத்தவங்க ஜெயிக்கணும்னு நெனச்சிருப்பான். அவங்கள ஜெயிக்க வைக்க மாட்டாங்க. போன வாட்டி வந்து ப்ராப்ளம் ஆனனால அந்த மாரி ஆயிடுச்சு. தானே ஆமா டொமேட்டோ? உண்மதான். ஆனா இந்த வாட்டி நான் நெனைக்கிறேன் ஜெயிக்கணும்னு இருக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நெறைய அசிங்கப்பட்டுட்டாங்கல்ல லாஸ்ட் சீசன்ல. அதனால திருந்திரும்னு சொல்ற டொமேட்டோ. திருந்தலாம் மாட்டாங்க. ஆனா ஏதோ அப்படி இப்படின்னு நடுவுலலாம் கொண்டு வந்துட்டு, அப்புறம் கடைசியா ஒருத்தவங்க நல்லா குக் பண்றவங்கள ஜெயிக்க வைப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அப்ப திருந்தாதுன்னு சொல்ல வர்றியா டொமேட்டோ? கண்டிப்பா திருந்தாத ஜென்மம் தான். முக்கியமா ஒருத்தவங்கள பத்தி சொல்லணும். இவங்கள பத்தி நம்ம நெறைய பிபில பேசிட்டோம். அவங்க தான் வந்து வால்யூம். வால்யூம்னு சொன்னா தெரியும்னு நெனைக்கிறேன். தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா. அவங்க வந்து ரொம்ப நல்லா பண்றாங்க, நல்லா பண்ணுவாங்க. பிபில வந்து அவங்களோட ரியாக்ஷன் தான் எல்லாரும் அப்படியே எதிர்பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு இதில கொண்டு வந்தாங்க. நான் கூட நெனச்சேன். சரிடா பிஆர் ரொம்ப நல்லா வேலை செய்யும். அதனால வந்து கண்டிப்பா இது பண்ணுவாங்க. ஆ, ஆம் என்ன சொல்றது? இந்த மாரி வந்து நெறைய அவங்களோட கன்டென்ட் வரும் அப்படின்னு நெனச்சேன். ஆ, பார்த்தா 4 இடத்துல தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள காணோம். ஏன்? கன்டென்ட்டே இல்லையா? அப்புறம் அந்த 1 ஹவர்ன்னு அந்த மாரி இதெல்லாம் சொன்னத வந்து ஆ. 1 ஹவரா? 1 ஹவர்னா 90 மினிட்ஸ் தானே அந்த மாரிலாம் சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப நடிப்பா இருந்துச்சு. அந்த 4 இடத்துல கொண்டு வந்தது ரொம்ப கேவலமான நடிப்பா இருந்துச்சு. அதனால தான் தூக்கிட்டாங்களோ என்னமோ தெரியல. டீம் எடிட் பண்றப்ப வேணான்னு தூக்கிட்டாங்க போல டொமேட்டோ. ஆமா. ஆனா இன்னொருத்தர் அந்த லாங்குவேஜ் ரொம்ப நல்லா இருக்குல்ல. அவரோட ஆமா. லாங்குவேஜ். அவர் அதான் நல்லா பண்றாருல்ல. ஆமா, ஆமா. இப்பதான் அவர் ஆல்ரெடி கன்டென்ட் கிரியேட்டர்லேருந்து வந்தவரு தானே. ஆனா அவரு இங்க டஃப் குடுத்து இவங்க ஆல்ரெடி சீனியர் இருக்காங்கல்ல, டஃப் குடுத்து அவரோட காமெடி சென்ஸ் இதெல்லாம் பண்றத பார்த்தா, உண்மையிலேயே கொஞ்சம் பரவாயில்லையே. இன்னும் கொஞ்சம் இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணா அவரும் ஒரு கொஞ்சம் நல்லா பெரிய அளவு கெப்பாசிட்டி அவர்ட்ட இருக்கு அப்படின்னு புரிஞ்சுச்சு. ஆமா. அதுதான் நான் என்ன நெனைக்கிறேன்னா, நெறைய பேர் கன்டென்ட் கிரியேட்டர் சொல்லி நெறைய சீசன்ல வந்திருக்காங்க. ஆனா யாருமே அவ்ளோ நல்லா பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா இவரு வந்து நல்லா பண்றாரு நெஜமாவே. இன்னொன்னு வந்து இவரு யூடியூபரா இருந்தாலும், இந்த இடத்துல வந்துட்டு நீ சொன்ன மாரி எல்லார் கூடயும் கம்பேர் பண்றப்போ, அவரு உண்மையாலே நல்லா பண்றாரு. அடுத்தடுத்த சீசன்லாம் கண்டிப்பா அவருக்கு குறை பேரோ, இல்ல புகா பேரோ பிடிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஆமா, ஆமா. அவர்கிட்ட அந்த மாரி விஷயம்லாம் நெறைய இருக்குன்னு தான் மாட்டாங்க. அடுத்தது என்ன இருக்கு உனக்கு? ஏதாவது இருக்கா பேசுறதுக்கு? ஏன்னா இத பத்தி பேசினா ஆல்ரெடி கொஞ்சம் டென்ஷன் ஆயிருச்சு. ஆனா நம்மளுக்கு தோணுனதெல்லாம் பார்த்து ஆல்ரெடி எப்பயோ போட்டுருக்கணும். ஆனா இப்பயே லேட். அதனால யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அந்த ஒருத்தவங்கனாச்சும் வெயிட் பண்ணியிருப்பாங்க. நம்ம இப்ப பேசிட்டோம். சீக்கிரமா போடணும் டொமேட்டோ. ஆ இன்னொன்னு வந்து நான் பார்த்த வரைக்கும் இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, இந்த பேர் பண்ணியிருந்தாங்கல்ல, ஆ. அது பார்த்தியா? இந்த மாரி வந்து ஜிகேவையும், வால்யூமையும் பேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது பிபில இருந்து ஆ. வந்தவங்கனால. அப்புறம் வந்து குராவும், ஷபாவையும் பேர் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா மேபி இது சொல்லக்கூடாது. காஸ்ட்டா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா எனக்கு என்னமோ பார்க்கறதுக்கு காஸ்ட்டுன்னா, அப்படிதான் ஃபீல் அந்த ஆச்சு. நடிக்கிற காஸ்ட்டா? அது அந்த கேஸ்ட்டா? அந்த அந்த இது இல்ல. ஓ! சரி, சரி. அ மட்டும் புரிஞ்சிருக்கும் புரி எல்லாத்துக்கும். புரிஞ்சிருக்கா? அந்த மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மத்தபடி தெரியல. அப்புறம் அந்த பாயையும், புகாவையும் போட்டது வந்து அவங்க காமெடியன்ல. ஆ, அதனால ஒண்ணா போட்டுருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ராமாவையும், லக்ஸ் அவங்களையும் போட்டதுக்கு காரணம் வந்து நம்மளுக்கே தெரியும். சொல்வதெல்லாம் ஆ. உண்மைன்னு சொல்லிட்டு. அது சொல்வதெல்லாம். பொய். மேல வைக்காத ஆமா, கை. ஆமா. அந்த டொமேட்டோ. மாரின்னு நமக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த மாரி தான் சில இது எனக்கு ஃபீல் ஆச்சு. மத்தபடி நீ சொன்ன மாரி அந்த பூவா வந்து ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்றாரு. ஒண்ணுமே தெரியாத மாரி. ஆமா, அது ஆமா, நம்மளுக்கு பிடிக்கல. ஆமா. அப்புறம் வந்து அந்த அந்த வந்த அந்த லாங்குவேஜ் அவரு. ம். அவரும் அந்த நந்துவும் உண்மையாலே நல்ல பேரா இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆமா, ஆமா. அப்புறம் வேற நம்ம என்ன சொல்றதுக்கு இருந்தோம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த லிஸ்ட்லயும் ஆல்ரெடி சீனியர்ஸ் தானே. இந்த புகாவும், குறையும். இவங்க இப்ப ஜூபாயும் சேர்ந்தனால அவங்களோட இதுவும் ரொம்ப சிறப்பா இருக்கு டொமேட்டோ. ஆமாமா. அது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஆனா எனக்கு இந்த பிபில இருந்த அந்த இருக்காங்கல்ல, ஆ, அந்த வன்மத்த கக்கிக்கிட்டே இருப்பாங்கல்ல, ஆ, அவங்க இதுல வந்து சீனியர் தானே. இதுல ம். காமெடி பண்ற ஒரு இதுல. ஆனா இந்த வாட்டி எனக்கு பார்க்க ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா வந்து பிபில வந்து அவங்க அவ்ளோ கேவலமா நடிச்சுட்டு, இங்க வேற கேவலமா நடிச்சுட்டு இருக்காங்க. ஆ, ஸோ அதனால அது எனக்கு பார்க்க இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. ஆ. மத்தபடி புகா இந்த மாரி ஆளுங்கலாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. அந்த சமையல் அவங்க ஜட்ஜ் பண்ண விதத்த கடைசியா பேசி முடிச்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். ஆமா, ஆமா. இதுக்கப்புறம் சொல்ல ஒண்ணும் ஆமா. இல்ல. சொல்லணும் தான். சொல்லு டொமேட்டோ. ஸோ உனக்கு வந்து எந்த சமையல் பிடிச்சிருந்துச்சு? ஜிகே வந்து உப்பு கறி பண்ணியிருந்தாரு. அது எப்படி இருந்துச்சு? அந்த ஒரு மண்ணிலே இல்ல, சாக்லேட்லயே ஒரு ஒரு கேரட், ஒரு ஒரு நேச்சுரல ரெப்ரசன்ட் பண்ணி ஒருத்தர் கொண்டு வந்தாருல்ல, அதான் அவரோட ப்ரோமோ நல்லா இருந்துச்சு. அவரோட நந்து. பார்க்கறதுக்கே என்னப்பா இப்படி சமைக்கிறேன்னு இருந்துச்சு. பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. டேஸ்ட் நம்மளுக்கு எப்படி இங்கிருந்து பார்த்தா தெரியும்ல. ஆனா பார்க்க அதுதான் ரொம்ப இம்ப்ரெசிவ்வா இருந்துச்சு டொமேட்டோ. நார்மலா சொல்லுவாங்கல்ல, பார்க்க ரொம்ப அழகா இருந்தா, அது வந்து நல்லா இருக்காது சில டைம்ன்ட்டு. அந்த மாரி இருக்கும் மேபி. ம், அந்த உப்பு சப்பு இல்லாம இருக்கலாம். அந்த சாக்லேட்னால என்ன வேணா இருக்கலாம். ஆனா கடைசியா அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஜட்ஜஸ். ம், அதாவது வந்து ஒரு 4 ஃபுட் சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து நான் சொன்னேன்ல அந்த ஆளு. ம், அவங்களோட மெயினா சொல்லியிருந்தாங்க பஞ்சாப் ஃபுட். ம். ஆ பார்க்க ஓகே நல்லா தான் இருந்துச்சு. ஆனா ஆ. சமைக்க தெரியுமான்னு பார்த்தா கொஞ்சம்
கம்மியா தான் இருக்கு. ஃபீல் ஆகுது அந்த மாரி. ஆ. அப்ப ஏன் வந்து அழகா இருந்துச்சு தானே நீ சொன்ன மாரி அவரோட ஆமா, அந்த சாக்லேட் இது. ஏன் 4வதா கூட அவர மென்ஷன் பண்ணல? அழகா இருந்ததுக்காக. எல்லார விட எஃபோர்ட் போட்டிருந்தாரு. ஆமா. கோடியா இருந்துச்சு பாக்க. ஆனா அவரோட ஜட்ஜ் பண்றப்பயே அவ்வளோலாம் சொல்லல. நீ அத கவனிச்சு நோட் பண்ணியிருப்ப தானே. ஆமா. அவ்ளோ ஃபர்ஸ்ட்டு இதுக்கே வந்து அவ்ளோ அழகா கொண்டு வந்திருக்காருன்னா, இன்னோவேட்டிவா இருந்துச்சுன்னு இன்னொருத்தர் சொன்னாரு. அதாவது பதி சொன்னாரு. ம். ஆனா வந்து ஹவுசி வந்து அத சொல்லவே இல்ல. இல்ல ஹவுசிங் வந்து மாட்டிக்கிட்டாரு. ஏன்னா, இந்த பதி, அந்த ரக்ஸு, இந்த ஹவுசி எல்லாம் ஒரே கேரக்டர் தான். அவங்க ஹானஸ்ட்டா பேச முடியும். ஆனா, ஒரு பாஸ் கீழ வேலை செய்றப்ப, பாஸ் சொல்றது தானே நம்ம ஓக்கஸா செய்ய முடியும் தானே. அந்த மாரி தான் இவங்கலாம் இங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ, அவங்களோட எண்ணத்த, அவங்களோட அந்த ஹானஸ்ட்டிய சொல்லுவாங்களான்னு பார்த்தாக்கா, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு தானே. ஆமா. ரொம்ப கம்மியா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். உண்மையிலே அப்படி சொல்லுற ஆளுங்க தான். ஆனா சொல்லல. சரி பரவால்ல. இது வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் தான். நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்ப்போம். அடுத்ததுல அவரு வேற வரப்போறாரு. எல்லாத்துக்கும் புடிச்ச ஒரு ஜட்ஜு. ஆமா, ஆமா. கண்டிப்பா. அவரு வந்துட்டாரு. அப்ப போல அவரோட ஜட்ஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஒட்டு கொடுப்பாருன்னு நல்லாவே தெரியும் தானே. உனக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அவரு நார்மலா அப்படிதானே. அவரு ஒரு புத்தா மாதிரி. அவரு அப்படிதான். அ அவரு பொறுமை ஆமா, காப்பாரு. இந்த மாரிலாம் வச்சுக்கலாம். அதனால அவர சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அவருக்கு உண்மையிலே பெரிய ஆள் தான். ஆமா. ஆனா வந்து இவங்கலாம் பண்றது தான் கொஞ்சம் இதா இருக்கு. அவரு பண்றதும் கொஞ்சம் இதா தான் இருக்கும். ஆனா அவரு ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான். ஆரம்பத்துல கேஎஸ்ன்னு ஒரு ஷோ இருக்கும். ம், கிச்சன் ஷோ. ம். அது வந்து காமெடி ஷோ இல்ல. சீரியஸ் ஷோ. ஆனா அதுலயும் அவரு அததான் அதாவது பண்ணுவாரு. இந்த ஷோலாம் வரது முன்னுக்கு ஒரு பேஸ்ன்னு ஒண்ணு இருக்கும்ல. அத பத்தி கஸ்டமைஸ் பண்ணி கொண்டு வருவாங்கல்ல. அதுதான் இப்ப WCCன்னு இருக்கு. அது முன்னுக்குள்ள இதே சேனல் ஷோ மட்டும். ஆமா கரெக்ட். அதுலயே வந்து அவரு அப்படிதான் பண்ணுவாரு. விட்டு குடுப்பாரு. சோ அதனால அது பெருசா சொல்ல ஒண்ணும் இல்ல. இவங்கலாம் வந்து வேற வேற இடத்துல இருந்து வந்து நடிக்கிறது தான் கொஞ்சம் இதா இருக்கு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவர் வந்து இந்த மாரி ஒரு ஷோ தானேன்னு அங்க பேசிருவாரு போல மேனேஜ்மென்ட்ல எல்லாத்துமேட்டும். ஆமாமா. அவரு இப்ப இந்த வாட்டி வருவாரு. அவரோட பார்க்க ஆர்வமா இருக்கு. அவருக்கு அவரோட இதெல்லாம் கிடைச்சிருக்கு பாத்தியா? அவருக்கு ஒரு ஆமா. இது புதுசா டெல்லில. அவார்ட் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அது உண்மையாலே சூப்பரா இருந்துச்சு. அந்த கிளிப் நல்லா பெருமைப்ப இருந்துச்சு. ஆனா பெருமைன்னு சொல்லிட்டு இவங்க கொண்டைனா யூஸ் பண்ணிட்டாங்க பாத்தியா? ஆமா. இதுதான் அவங்க. பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா இவ்வளோ சாதனை சாதிச்சு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஒரு அடிச்சிருக்காங்க. குக்கிங்னா வந்து நெறைய பேரு மோசமா நெனைப்பாங்க. ஆனா வந்து அவரு அதுல இவ்ளோ சாதிச்சிருக்காருன்னு இருக்கிறப்ப, அது பெருமைப்பட வேண்டிய விஷயம் தானே! அவரே சொல்லியிருந்தாரு அதுல. சாதிக்க வேண்டியதெல்லாம் சாதிச்சாச்சுன்னுட்டு. இத பத்தி இந்த எபிசோட் பத்தி இவ்ளோதான். நீ வேற ஏதாவது சொல்ல இருக்கா? வேற எதுவும் இல்ல. பிபிஎஃப் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பிபிஎஃப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிபிஎஃப்னா என்னன்னு தெரியும்ல? பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். அதுக்கேத்த மாரி தான் பேசுறோம். நம்ம லேட்டா பேசிட்டோம். நாங்க லேட்டா போடுறோம்ன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நடந்த பாஸ்ட்டையும் பேசுவோம், பிரசன்ட்டையும் பேசுவோம், ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ரோமோன்னு ஒண்ணு வந்தாலும் பேசுவோம். எதா இருந்தாலும் பேசுவோம். அப்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா பாருங்க. பிடிக்காதவங்க பார்க்கலன்னு அவசியம் இல்ல. ஏன்னா பிடிக்கலன்னா பார்த்து என்ன பண்ண போறீங்கல்ல? அ புடிக்காதவங்க வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அது பார்க்காதீங்க. உங்க டைம் தான் வேஸ்ட். டைம் இஸ் கோல்ட். ஸோ அது கோல்டா பார்த்துக்கங்க. ஆமா. பிடிச்சிருந்தா முடிஞ்சா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எங்களுக்கும் தெரிய வரும். அது என்கரேஜா இருக்கும். ஏன்னா தம்ஸ் அப் போட்டீங்கன்னா, அதுல என்ன தெரிய வரும்னு தெரியல. கமெண்ட்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால பாருங்க உங்களுக்கு எப்படி சௌகரியம் இருந்தா நட்டுமேட்டும். ஆமா. உங்களோட சௌகரியத்த பார்த்து பாருங்க. எங்களோட டார்கெட் 2K தான். வேறலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இது ம். போதும்னு நெனைக்கிறேன். சரி. முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாமா? ஓகே. பாய் பொட்டேட்டோ. பாய் டொமேட்டோ. என்ஜாய் பண்ணுங்க எல்லாருமே.